என்னம்மா இது ஏதோ வடை மாதிரி இருக்கு. இது வந்து சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் தான். முதல்ல சுண்டல் செய்யலாம் தான் போனேன் சமயக்கட்டுக்குள்ள. அப்புறம் டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இது வந்து அதே பொருள் தான், ஆனா பேரு வேற. கபாப் கட்லெட். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இந்த கபாப் கட்லெட் விகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்பரான கபாப் கட்லெட் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க. 4 மணி நேரம் ஊற வச்சு 5 விசிலுக்கு வெள்ளை கொண்டக்கடலைய வேக வைங்க. வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலைய மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அது கூட பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, ரொம்ப பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் வரமல்லி தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடுங்க. அரை மூடி எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. ரொம்ப ட்ரையா இருந்தா லைட்டா தண்ணியை தெளிச்சு விடுங்க போதும். இப்போ இந்த கலவையை உருண்டையாக்கி கட்லெட் ஷேப்புக்கு தட்டி வச்சிடுங்க. காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லுல இந்த கட்லெட்டை வச்சு லைட்டா எண்ணெயை சுத்தி ஊத்தி 2 பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.